இப்போ நம்ம மனதில் அமைதியை ஏற்படுத்தணும்னா நமக்கு ஒரு குரு இருக்கணும். ஆண்களுக்கு ஆண்கள் குரு, அது மாதிரி பெண்களுக்கு ஒரு பெண் குரு இருக்கணும். பெரியவங்க மூலமாக அவங்ககிட்டேருந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற அவங்க மனதில் இருக்கிற அந்த உண்மைகள் அது நமக்கு கடத்தப்பட வேண்டும், நமது மனதிற்கு கடத்தப்பட வேண்டும். ஒரு குருவின் மனதில் இருக்கிற அந்த உண்மைகள் தான் நமக்கு அமைதியை கொடுக்கும். உண்மைகளை நம்ம தெரிஞ்சிக்க முடியாமல் போகும்போது அது நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அப்போ ஒரு இயற்கையை பற்றிய உண்மைகள் நமக்கு நமது மனதில் அமைதியை ஏற்படுத்தும், வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்தும். அப்போ இப்போ எது மனித வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு மனித வாழ்க்கையின் நோக்கம் விண்வெளிக்கு போகிறது, அடுத்த கிரகங்களை கண்டுபிடிச்சி அவங்க போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுதான் உண்மைன்னு நினச்சிருக்கும் போது அந்த உண்மைகள் என்ன பண்ணுது, மனித வாழ்க்கையை டென்ஷன் ஆக்குது, ஒரு பரபரப்பாக்குது, படபடப்புடன் கொண்டு போக சொல்லுது, ஆபத்து நிறைந்ததாக மாற்றுது, கோபத்தை ஏற்படுத்துகிறது, அழிவை ஏற்படுத்துகிறது. அதை இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா மனித வாழ்க்கையின் நோக்கம் மகிழ்ச்சியாக வாழ்வது தான், பாதுகாப்பாக வாழ்வது தான். விண்வெளிக்கு போகிறது மூட நம்பிக்கை. விண்வெளி கிரகங்களை போய் அங்கெல்லாம் போயிட்டே இருக்கிறது, செவ்வாய்கிரகத்துக்கு போகிறது, நிலவுக்கு போகிறதுலாம் மூட நம்பிக்கை, பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை வருது. அப்போ அந்த உண்மை ஒரு அமைதியை உருவாக்குது பாருங்க. ஆமாம் இல்லை, அப்போ விண்வெளிக்கு போகிறதெல்லாம் மூட நம்பிக்கை தான், அதனால் எவ்வளோ இழப்புகள் பாருங்கள். அப்போ அதை நிறுத்துகிறாங்க. மனித வாழ்க்கையின் நோக்கம் அது இல்லை அப்படிங்கும்போது எது உண்மையான மனித வாழ்க்கையின் நோக்கம், மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் அழிவுகளை சந்திக்காமல் பாதுகாப்பாக வாழ்வது தான் மனித வாழ்க்கையின் நோக்கம். இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்தால் தான் அது நம்ம பாதுகாப்பாக வாழ முடியும். அந்த உண்மை இருக்குது பார்த்திங்களா, அந்த உண்மையே மனித வாழ்க்கையில் எவ்வளோ அமைதியை உருவாக்குது பாருங்கள். நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். சின்ன வயசில் ஒரு 30 வயசுக்குள்ளெல்லாம் நான் அப்படி தான், 30 வயசில் இல்லை 25 வயசுக்குள்ளே நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். மனித வாழ்க்கையின் நோக்கங்கிறது கிரகங்களை கண்டுபிடிச்சிட்டு குடியேறுவாங்க, இன்னொரு கிரகத்துக்கு போவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, இதுதான் மனித வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு நான் நினச்சி நாடோடித்தனமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையோட கடைசி ஒரு முயற்சி தான் அந்த மாதிரி விண்வெளிக்கு போகிறது, விண்வெளி அடுத்தடுத்த கோள்களுக்கு போகிறது. அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பூமி இல்லைன்னா என்ன, நம்ம இன்னொரு கிரகத்துக்கு போகலாம், அதனால தான் இந்த பூமியில் ஏன் இவ்வளோ அணு உலைகளை ஏற்படுத்தி ஆபத்துகளை ஏற்படுத்தி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏன் இந்த பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க, தொழிற்சாலைகளெல்லாம் கட்டி மாசுபடுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கடல் நீரை எல்லா கழிவுகளும் கடல் நீரில் தான் போய் சேருது. ஏன் இப்படி மாசுபடுத்துகிறாங்கன்னா இவங்களுக்கு ஒரு நினப்பு, இந்த பூமி இல்லைன்னா நம்ம இன்னொரு கிரகத்தை கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த பூமி வாழ தகுதியற்றதாக மாறிவிட்டால் அது பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இன்னொரு கிரகத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த பூமியை இவ்வளோ நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பூமி தான் உங்களுக்கானது, இது ஒன்று தான் உங்களுக்கானது, உங்களுக்கு சொந்தமானது, இன்னொரு கிரகத்துக்கெலாம் நீங்கள் போக முடியாது, இதை ஒழுங்காக பார்த்துக்குங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஒரு பூமி தான், இதை ஒழுங்காக பார்த்துங்க. மனித வாழ்க்கையின் நோக்கம் நீங்கள் விண்வெளிக்கு போகிறதில்ல, வேற்று கிரகங்களை நோக்கி படையெடுப்பதில்லை, ஒரே இடத்துல நிலையாக ஒரு இடத்துல தங்கி வாழ்கிறது தான் மனித வாழ்க்கையின் நோக்கம் அப்படிங்கிற அந்த உண்மை இருக்குது பார்த்திங்களா, அவங்கள இன்னும் பொறுப்பானவர்களாக மாற்றும். இந்த பூமியை நாசம் செய்வதிலிருந்து இந்த பூமியை நாசம் செய்கிற செயல்களை தடுத்து நிறுத்தும். ஒரு உண்மை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது பாருங்கள், எந்த அளவுக்கு அமைதியை ஏற்படுத்துது பாருங்கள். அதே மாதிரி ஒரு மனித மனதில் அமைதி ஏற்பட வேண்டுமென்றால் அதற்கு உதவுவது காதல், நட்பு, இன்னொருத்தருந்து ஒரு உண்மையை மற்றவங்களுக்கு கடத்தணும். அது யார்கிட்ட வேணாலும் இருக்கும், பெரியவங்ககிட்டேருந்து சின்னவங்களுக்கு, சின்னவங்ககிட்டேருந்து பெரியவங்களுக்கு, இப்படி உண்மைகள் பரிமாறப்படும். மூளையின் வாயிலாக உணர்வு வாயிலாக அந்த செயல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் பேசவில்லை என்றால் கூட உணர்வுபூர்வமாக எல்லாருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. சின்னவங்களிலேருந்து பெரியவங்களுக்கு, ஆண்களில் சின்னவங்ககிட்டேருந்து பெரியவங்களுக்கு. இப்போ குருன்னு யாராக இருப்பாங்க, அவங்ககிட்டேருந்து நீங்கள் யாரை குருவாக ஏற்று, அவங்க யாரை பற்றி ஒரு ஆண் யாரை அதிகமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு, யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு மனசுக்குள்ளே, இந்த மாதிரியான தொடர்புகள்லாம் உண்மைகளை பரிமாறுகிற அந்த நிகழ்வுகள் தான் காரணம். அந்த நிகழ்வுகள் உள்ளே நடக்குது மூளைக்குள்ளே, அதனால தான் நீங்கள் அவங்கள நினச்சிட்ருப்பீங்க. அதனால் காதல், நட்பு, அப்புறம் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் இடையான உறவு முறை, இதன் வாயிலாகலாம் உண்மைகள் கடத்தப்படுகிறது. ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூளைக்கு உண்மைகள் கடத்தப்படுகிறது. அதனால தான் இந்த உலகம் முழுக்க உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சதுன்னா, நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லாமல் இருந்தால் கூட இந்த உணர்வுகள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது கடத்தப்பட்டு விடும் மற்றவர்களுக்கு. நீங்கள் அதை சொல்லணும், சொல்லாமல் இருக்கணும், நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அவ்வளோ உண்மைகள் இருக்குது.
நீங்கள் வந்து உண்மைகள் வந்து ஒரு கடலை போல், நீங்கள் அதில் வந்து பேசணும்னு நினச்சா முயன்ற வரைக்கும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அது அந்தளவுக்கு வந்து நீங்கள் பேசலை அப்படின்னா கூட அது கடத்தப்பட்டு விடும் அடுத்தடுத்தது. ஏன்னா அது உண்மைகள் வந்து உங்களுக்கு சொந்தமானதில்லை, அது மனித உயிர்களுக்கானது, பொதுவானது. ஏன்னா நீங்கள் அதை உங்களிடமிருந்தே பெற்றுக்கொள்ளவில்லை, மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள், பார்ப்பதன் மூலம் பெற்றுக்கொள்கிறீர்கள். உங்களுடைய அறிவு என்பது உங்களுக்கானது மட்டுமல்ல. எங்கேயோ பார்த்துருப்பீங்க, ஒரு சம்பவம், ஒரு அனுபவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அனுபவம் வேறொரு இடத்தில் நிகழ்ந்திருக்கும், வேறொருவரின் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும். அந்த அனுபவத்தின் மூலமாக நீங்கள் ஒரு உண்மையை கற்றுக்கொள்கிறீர்கள். அப்போ அந்த உண்மை உங்களுக்கு எப்படி சொந்தமானதாக இருக்க முடியும்? மற்றவங்ககிட்ட இருந்தானே எடுக்கிறீங்க, மற்றவங்க வாழ்க்கையில் இருந்தானே எடுக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்கிறீர்கள். இப்போ வந்து போரிடக்கூடாது அப்படின்னு இப்போ ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்குறீங்க. நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு ஒத்து வரல, அதனால் விட்டுருப்பீங்க. அப்புறம் போரிடக்கூடாதுங்கிற அனுபவத்தை நீங்கள் போரிட்டால் தெரிந்து கொண்டீர்கள். போரிடக்கூடாது என்கிற அனுபவத்தின் மூலம் போரிட்டதனால் மக்கள் அடைந்த துன்பங்கள் இதெல்லாம் கேள்விப்படுறது மூலம் போரிடுவது ஆபத்தானது, அணுகுண்டு வெடிப்பு, ஹிரோஷிமா நாகசாகி, அது மாதிரி செர்னோபில் அணு உலை வெடிப்பு, இதன் மூலம் நீங்கள் வந்து ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்கிறீர்கள், ஒரு உண்மையை கற்றுக்கொள்கிறீர்கள். போரிடக்கூடாது, இதெல்லாம் ஆபத்தானது. அப்படி என்றால் அந்த உண்மை உங்களுக்கானதா, உங்களுக்குரியதா, உங்களுக்கு மட்டுமே சொந்தமானதா? அதை நீங்கள் இன்னொருவரிடம் தானே எடுத்துக்கொள்கிறீர்கள், அங்கிருந்து தானே கற்றுக்கொண்டீர்கள். அதனால் உண்மை அனைத்தும் உங்களுக்கானதில்லை. அதனால் உங்களிடம் உள்ள உண்மை மற்றவர்களுக்கு போய்விடும். நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் கூட, நீங்கள் மற்றவரிடத்தில் பேசவில்லை என்றால் கூட, உணர்வு ரீதியாக அது மற்றவர்களுக்கு கடத்தப்பட்டுவிடும். அதனால் உணர்வு ரீதியாக மூளை வந்து உணர்வு ரீதியாக மனித உயிரினம் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று ஒரு வலைப்பின்னல் போல் தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. அதனால் ஒரு இடத்துல நடக்கிற மாற்றம் வந்து ஒரு மூளையில் ஒரு உண்மை கிடைக்குதுன்னா அது அனைத்து மூளைகளுக்கும் போய் சேர்ந்துடும். அதனால தான் இந்த உயிரினம் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். மனித உயிரினம் வந்து எல்லாருமே நிமிர்ந்து நடக்கிறாங்க. அது மாதிரி உடம்பு எல்லாம் ஒரே மாதிரியான தோற்றம், அதாவது வடிவத்தில் வேணால் வித்தியாசமாக இருக்கும், அவங்க முக தோற்றம் என்ன வேணால் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அடிப்படையாக ஒரு உடல் காட்சி, ஒரு தோற்றம், உடலின் தோற்றம் என்பது ஒரே ஒற்றுமையாக இருக்குது. அதில் ஒரு மாற்றம் இல்லை பாருங்கள். மனித உயிர்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க, அவங்க நிமிர்ந்து நடப்பாங்க. அல்லது நம்ம குரங்குகள் தானே நம்ம ஏன் உடம்புல எல்லா ஆப்பிரிக்காக்காரங்க உடம்பு முழுக்க முடியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. எல்லாருமே ஒரு ஒற்றுமை இருக்குல்ல. அங்கேயும் நெஞ்சில் முடி இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறான் ஆம்பளைங்க, அது மாதிரி இங்கேயும் நெஞ்சில் முடி இருக்கிற ஆம்பளைங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் தாடி முளைக்குது, எல்லா ஆண்களுக்கும் தாடி முளைக்குது. ஆக எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். உடலில் நடக்கிற அந்த ஒரு தோற்றம் இருக்குல்ல, உடல் எல்லாமே அதுதான் நம்ம எல்லாரும் ஒரு இனம், மனித இனம் என சொல்கிறது. அப்போ இந்த மாற்றங்கிறது எப்படி நடக்குதுன்னா, இந்த உண்மைகள் வந்து எல்லாத்துக்கும் போகுது. நிமிர்ந்து நடக்கிறது, ஏன் எல்லோரும் நிமிர்ந்து நடக்கிறாங்க? ஒருத்தர் குனிஞ்சிக்கிட்டு நடக்கலாம்ல, ஏன்னா குனிஞ்சு நடந்தவங்க தானே நாமெல்லாம், குரங்குகளாக குனிந்து நடந்தவர்கள் தானே நாமெல்லாம். அப்படின்னா நம்ம ஏன் குனிஞ்சியே நடக்கலாமே? ஏன் நம்ம நிமிர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம்? எல்லாருமே நிமிர்ந்து நடக்கிறார்களே, ஏன் கொஞ்சம் பேர் குனிஞ்சு நடக்கலாமே? இந்த மாற்றம் எப்படி எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி நிகழ்கிறது? அப்போது குரங்கிலிருந்து தான் நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த மாற்றம் எப்படி வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்குது? கொஞ்சம் பேர் குரங்காக இருக்கலாம், ஏன் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முன்னாடி போகலாம், அல்லது நாம் குரங்கா விலங்குகளாக உடம்புல முடியோடு இருக்கலாம். நமக்கு முன்னாடி போகிறவங்களுக்கு நல்ல உடம்புல முடி இல்லாமல் நிமிர்ந்து நடக்கலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடக்குது பாருங்கள். அப்போ இதெல்லாம் காரணம்னா ஒரு மனித மூளைகளுக்கு இடையில் ஒரு மறைமுகமான ஒரு தொடர்பு, ரகசிய தொடர்பு, அது வெளியில் தெரியாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு தொடர்பு, அது எல்லாம் உலகம் முழுக்க இருக்குது. அதனால தான் வந்து அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது. யாராக இருந்தாலும் சரி, அவங்க கஷ்டத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அது ஆப்பிரிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஜப்பான்காரங்களாக இருந்தாலும் சரி, அரேபியக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட கஷ்டத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும், நம்முடைய கஷ்டத்தை அவங்க புரிஞ்சிக்க முடியுது. அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் நம்ம போராடுறோம், அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆடு மாட்டுக்கு எது நடந்தாலும் அதை பற்றி நமக்கு பெருசாக கவலைப்படுறதில்ல. அதனால் மனித இனத்துக்கு எது நடந்தாலும் எங்கே நடந்தாலும் நமக்கு ஒரு கோபம் வருது. அப்போல்லாம் நாம் எல்லாம் ஒன்றுங்கிறனால தான் அந்த கோபம் நமக்கு வருது. நம்மலாம் ஓர் இனம் என்பதால் தான், மனித இனம் என்பதால் நமக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது. நமக்கு ஒரு மாற்றம், அவர்களுடைய உழைப்பு, அவர்கள் பெற்றுக்கொண்ட உண்மை நமக்கு கிடைக்குது, நம்ம பெற்றுக்கொண்ட உண்மை அவர்களுக்கு போய் கிடைக்குது. அதனால் யாராலிருந்து தப்ப முடியாது. எல்லாரும் ஒருவர் மூலமாக மற்றவர்கள் பயன்பெறுகிறார்கள். அதாவது நமக்கு ஒரு உண்மை தெரியுது அப்படின்னா, எனக்கு ஒரு உண்மை தெரியுதுன்னா, அது வந்து எனக்கு தெரிந்த அத்தனை உண்மைகளும் மனித மூளைகளுக்கு கடத்தப்பட்டு விடும். எல்லாருக்கும் அது போய் சேர்ந்துடும், அது உங்களுக்கு தெரியாது. ஆனால் வந்து உங்கள் மூளைகள் அதை பெற்றுக்கொள்ளும். அதனால் உலகத்தில் எங்கே யார் ஒரு ஜெர்மன் நாட்டுக்காரர் ஒருத்தர் வந்து அவர் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாருன்னா, அது மூளையின் இணைப்பு இருக்குது, மூளைகளுக்கு இடையான இணைப்பு, அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். ஒரு குழந்தைகளுக்கு கூட அந்த இணைப்பில் இருப்பாங்க, குழந்தைகளும் இருப்பாங்க, பிறக்கிற குழந்தைங்க, சாக போகிற முதியவர்கள் எல்லாருமே அந்த இணைப்புக்குள்ளே இருப்பாங்க. அதனால் யாரும் அந்த உண்மைகளை நீங்கள் பதுக்கவே முடியாது.
நீங்கள் எனக்கு தெரிந்த உண்மை எனக்கு மட்டுமே தெரிய வேண்டும், மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கவும் முடியாது. அது மூளையில் உணர்வு வழியாக மற்றவர்களுக்கு கடத்தப்பட்டு விடும். அதுதான் நமது உடலில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அந்த உண்மை தான் நமது உடலில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நாம் இன்று மனித உயிர்களாக ஒரே தோற்றமுடையவர்களாக நாம் ஏன் இருக்கிறோம்? அதில் வித்தியாசமே இல்லை. ஒருத்தர் குறிஞ்சிருக்காங்க, இன்னும் அவங்க நிமிரவே இல்லை, அவங்க உடம்புல இன்னும் முடி உதறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. எல்லாம் ஒரே மாதிரியான தோற்றம் தான் இருக்குது. அப்படி இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த மூளைகளுக்கு இடையான உணர்வுகள் இருக்குல்ல, அது வந்து உணர்வு ரீதியான ஒரு தொடர்பு இருக்குல்ல, அதில் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்காங்க. அதன் வாயிலாக உண்மைகள் போகுது. அந்த உண்மைகள் தான் நமது உடல் அமைப்பை மாற்றுகிறது. நாம் இன்றைக்கி நிமிர்ந்து நடக்கிறோம், மனித உயிர்களாக நமது உருவம் மாற்றம் பெற்றிருக்கிறது என்றால் அதுக்கு காரணம் அந்த உண்மைகள் தான் காரணம். அந்த உண்மைகளுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது. நமது குணத்தை அது மாற்றும். நம்மக்கிட்ட வந்து நம்ம வந்து கொஞ்சம் அறிவுடையவர்களாக இருந்தால் நம்ம வாழ்க்கை அமைதியாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது. அப்போ அந்த உண்மைகள் நமது வாழ்க்கையை மாற்றுது பாருங்கள். நம்மளை பார்க்குறக்கே மற்றவங்களுக்கு பிடிக்கும். நம்ம வந்து ஒரு சைக்கோவாக இருந்தோன்னா நமக்குள்ள அந்த மூளையில் உள்ள அந்த உண்மை நமது வாழ்க்கையை சைக்கோவை மாற்றி நம்ம முகத்தை கொடூரமாக மாற்றி நமது வாழ்க்கையை நரகமாக்கிவிடும். அப்போ நமது மூளையில் உள்ள அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த உண்மை, நமது மனதில் உள்ள அந்த உண்மைகள் பதிவுகள், அது வந்து நம்மளை வந்து நமது வாழ்க்கையை மாற்றும், நமது தோற்றத்தையே மாற்றும், எல்லாம் மாற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் மூளைகளுக்கும் இடையே ஒரு உணர்வு ரீதியான இணைப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசலைன்னா கூட நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு போய் சேரும், மற்றவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் அதிலேருந்து மூளையை வந்து நீங்கள் ஏமாற்றவே முடியாது. நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றலாம், மூளையை வந்து ஏமாற்றவே முடியாது. அது வந்து தனக்கான உண்மைகளை பெற்றுக்கொள்ளும். எனக்கு தேவையான உண்மை நான் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியாது. என்னால் ஒரு 800 கோடி எனக்கு தேவையான உண்மைகள் வந்து இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 800 கோடி பேரிடமிருந்தும் அவர்கள் பெற்ற உண்மை எனது மூளையை வந்தடையும். எனது மூளையில் நான் பெற்ற உண்மை இந்த 800 கோடி பேருக்கும் கடத்தப்படும். இது ஒரு மின்சாரம் போன்று தான், அது வந்து கடத்தப்படும். அதனால் வந்து அந்த அளவுக்கு எனது வாழ்வோடு எனது உடல் செயல்பாட்டோடு மன செயல்பாட்டோடு இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி பேரும் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அதனால தான் நான் வந்து ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அந்த 800 கோடி பேருக்கும் ஒரு பொதுவான ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறேன். 800 கோடி பேரும் நல்லா இருக்கணும், 800 கோடி பேருக்கு மேற்பட்ட இந்த மக்கள் அனைவரும் மனித உயிரினம் அனைத்தும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாருமே ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா வெறும் விசுவாசம் தான் காரணம். நீங்கள் இன்றைக்கி நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் மட்டுமே காரணமல்ல, நமது குடும்பம் மட்டுமே காரணமல்ல. நாம் இன்றைக்கி நமது உடலமைப்பு பரிணாம முயற்சி அடிப்படையில் நாம் இன்றைக்கி இப்படி ஒரு மாற்றத்தை பெற்றிருக்கிறோம், இப்படி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்கிறோம், நமது உடலமைப்பில் ஒரு மாற்றம் பெற்றிருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா இந்த உலகில் உள்ள அனைவருமே காரணம். இதுவரை வாழ்ந்தவர்கள், இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் அனைவருமே காரணம். அதனால தான் இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதற்கான ஒரு கண்டுபிடிப்பை முன்வைக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு எந்த ஒரு கண்டுபிடிப்பும் இந்த மக்கள் அனைவருக்குமே போய் சேருது. அதனால் நாம் கண்டுபிடிக்கிற உண்மைகள் இருக்குல்ல, அது இந்த மக்கள் எல்லாத்துக்குமே போய் சேரும். அதனால தான் இயல்பாகவே நம்ம இந்த உலகம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், மனித இனம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது காரணம் விசுவாச உணர்ச்சி தான் காரணம். நமக்கு விசுவாசம் இருக்குது. ஏன்னா அவர்கள் அனைவருமே நமது வளர்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிறார். நமது வளர்ச்சி அனைவருக்குமே போய் சேருகிறது. மனித மனதில் அமைதி என்பது, மனித உயிர்கள் மென்மையாக மாற வேண்டுமென்றால், மனித மனதில் அமைதி ஏற்பட வேண்டுமென்றால் அதற்கு காதல் மட்டுமே காரணமாக இருக்கிறது. காதல் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. காதலிக்கும் போது இருவரது உணர்வுகளும் பரிமாற்றம் நடைபெறுகிறது. அப்புறம் வந்து எல்லா வகையான உறவு முறைகளும் காரணமாக இருக்குது. நட்பு உறவு முறை, ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான உறவு முறை, ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்குமான உறவு முறை, ஒரு குருவுக்கும் மாணவனுக்குமான உறவு முறை, ஒரு பெண்களில் வந்து அவங்க பெரியவங்க குரு இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே பெண்கள் வந்து அவங்க குருவுக்கு கீழே இருக்கிற அந்த பெண். அதனால் தோழி, நட்பு, நண்பர்கள், இப்படி எல்லா உறவு முறையும் வந்து நமது மனதில் அமைதி ஏற்படுவதற்கு, நமது வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அவர்களது மூளையிலிருந்து இந்த உணர்வு ரீதியான ஒரு தொடர்பு, அவர்களது மூளையிலிருந்து உணர்வு ரீதியான தொடர்பு என்பது நமது மூளைக்கு கடத்தப்படுகிறது. நமது மூளையிலிருந்து அவர்களுக்கு கடத்தப்படுகிறது. இந்த உலகம் உள்ள இருக்கிற அனைவருக்குமே கடத்தப்படுகிறது. அதனால் வந்து எல்லாருமே நமது வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்கள். நாமும் இங்கு உள்ள எல்லோருடைய வளர்ச்சிக்கும் நாமும் காரணமாக இருக்கிறோம். அதுதான் உண்மை. அதனால் வந்து வெறும் பெண்கள் மட்டும்தான் ஆண்களின் வளர்ச்சி, காதல் மட்டும்தான் காரணம் அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடாது. எல்லா உறவுகளும் காரணமாக இருக்குது. ஒரு சின்ன குழந்தை கூட, அந்த குழந்தைக்கு கூட ஒரு விஷயம் தெரியும், அது டக்குன்னு எல்லாருக்கும் போய் சேரும், எல்லாருடைய மூளையையும் போய் சேரும். அதனால் வந்து எல்லோருமே பிறந்து விட்டாலே
அந்த குழந்தை வந்து மற்றவருடைய மூளைகளுக்கு இடையான அந்த இணைப்பிற்குள் வந்து விடுகிறார்கள். மூளைக்குள்ளே அனைத்து உயிர்கள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனித இனம், அனைத்து மனித உயிர்களுக்கும் இடையே, மூளைகளுக்கு இடையே ஒரு இணைப்பு இருக்குது. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா பிறந்த அடுத்த நிமிஷமே வந்து அந்த குழந்தை அந்த இணைப்புக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த மனித உயிரினத்தின் இணைப்புக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக எல்லாருமே போராடுவாங்க. அந்த குழந்தையின் நலனுக்காக வருத்தப்படுவாங்க, அக்கறை எடுத்துப்பாங்க. இப்படி நீ பிறந்து விட்டால் போதும், இறக்குற வரைக்கும் நீ அந்த இணைப்புக்குள்ளே இருப்ப. நீ பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, பைத்தியக்காரனாக இருந்தாலும் சரி, வெறி பிடிச்சவனாக இருந்தாலும் சரி, சைக்கோவாக இருந்தாலும் சரி, உனது மூளையின் இணைப்புகள் அனைவரோடும் ஒரு இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு வலைப்பின்னல் போல் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த உண்மைகள் கடத்தப்படும். அந்த வலைப்பின்னல் வழியாக, உணர்வு வழியாக, அலைகளாக அது வந்து கடத்தப்படும். ரொம்ப வேகமாக கடத்தப்படும். ஒரு மின்சாரத்தை விட அது வேகமாக கடத்தப்படும். நாம் ஒருத்தரை பற்றி நினைக்கிறோன்னா நம்மளை ஒருத்தர் அதே நேரத்தில் அவரும் நம்மளை பற்றி நினைப்பாருலாம் நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் இது சார்ந்தது தான். இது சார்ந்தது. நம்மளை நினைக்கலன்னா கூட நினைக்கிறவங்க மட்டும்தான் நம்மளோட தொடர்பில் இருக்காங்களா? அந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நமது மூளையின் இணைப்போடு தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். எல்லாம் ஒரு வலைப்பின்னல் தான்.